சுதா கொங்கரா இயக்கத்துல சூர்யா நடிச்ச சூரரை போற்று படத்தை பல பேர் பாராட்டிட்டு தான் இருக்காங்க. ஆனா நம்மள வளர்த்து விட்டவங்க நம்மள பாராட்டுறதுல இருக்கிற ஒரு சுகம் அது தனிதானே. சூரரை போற்று படத்தை பார்த்துட்டு வசந்த் சார் சூர்யாக்கு அவரோட வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. அந்த கடிதத்தை கடிதம்னு சொல்ல முடியாது, ஒரு உணர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். அன்புள்ள சூர்யாவுக்கு இந்த பாராட்டு கடிதம் உனக்கு இல்லை. நெடுமாறன் ராஜாங்கத்திற்கு முதல் ஃப்ரேமில் இருந்து ரோலிங் டைட்டில் ஓடுகிற கடைசி ஃப்ரேம் வரை உன் ஆட்சிதான். ஃப்ரேமுக்கு ஃப்ரேம், சீனுக்கு சீன் உயிர் கொடுத்து நடித்திருக்கிறாய். தமிழ் திரையுலகில் என் மூலம் நிகழ்ந்த உன் அறிமுகத்திற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நீயாகவே முயன்று கற்றுக்கொண்டு மிக சிறப்பாக உன் நடிப்பை இதுவரை பல படங்களில் வெளிப்படுத்தியிருக்கிறாய். இதுதான் உன் உச்சம் இப்போதைக்கு. நெடுமாறன் ராஜாங்கமாக நீ நடிக்கவே இல்லை, ரத்தமும் சதையுமாக உணர்ந்து வாழ்ந்திருக்கிறாய். முதல் காட்சியின் ஆரம்பம் கூட பரவாயில்லை, இறுதியில் நீ வென்ற பிறகு கூட உன் முகத்தில் சிரிப்பு இல்லை. அந்த தீவிர தன்மை, அந்த சாதிக்க வேண்டும் என்ற வெறி உன் கண்களில் இதுவரை தெரிகிறது. கனல் மணக்கும் பூக்களாக ஒவ்வொரு காட்சியிலும் நெடுமாறன் தோற்கும் போதும் ஒவ்வொரு காட்சியிலும் ஜெயிக்கிறது உன் நடிப்பு. எவ்வளவு இயல்பாக, அதுவும் இவ்வளவு இயல்பாக யதார்த்தமாக துணிமிக இல்லாமல் ஒரு கதாபாத்திரத்திற்கு மிக சிறப்பாக உயிரூட்டியிருக்கிறாய். உன் வெற்றியின் பெருமிதத்தில் நான் ஒரு தொப்பியை மாட்டிக்கொண்டு செல்கிறேன். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மை டியர் சூர்யா. என்னை விட யாருக்கும் மகிழ்ச்சி இருந்துவிட முடியாது. ஏனென்றால் என் விதை நீ, என் விருட்சம் நீ. எனக்கு எத்தனை பெருமிதம் என்று எழுதிவிட முடியாது என உச்சி முகந்து முகந்து மகிழ்கிறேன். அன்புடன் வசந்த் எஸ் சாய்னு அவரோட பாராட்டுக்களை இவ்வளோ அழகாக கூட வெளிப்படுத்த முடியுமாங்கிற அளவுக்கு வெளிப்படுத்தியிருந்தாரு அந்த கடிதத்துல. இந்த கடிதத்துக்கு விதையான சூர்யா ரிப்ளை பண்ணியிருக்காரு. உங்க பாராட்டு அவ்வளோ சந்தோஷம் தருது சார். நான் என்றுமே நீங்கள் விதைத்த விதைதான். ரொம்ப ரொம்ப நன்றி சார்னு வசந்த் சார் டேக் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு அன்பான கடிதம் பலரையும் வியக்க வச்சு சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆனதும் சூர்யா வசந்த் சாருக்கு எழுதின ஒரு கடிதமும் ட்ரெண்ட் ஆயிருக்கு. கார்மெண்ட்ஸ் தொழிலதிபர் கனவுல உழைச்சிட்டு இருந்தவனை கொண்டு வந்து நேருக்கு நேர் படத்துல நடிக்க வச்சுட்டாங்க. கொல்கத்தாவில் ஷூட்டிங், நடிப்பு எனக்கு சுத்தமா வராதுன்னு யூனிட்டே கடுப்புல இருக்கும் போது லஞ்ச் பிரேக் இருந்துச்சு. இயக்குனர் வசந்த் சார் கிட்ட, சார் கல்கத்தா பிரியாணி சூப்பர்னு சொன்னேன். அப்படியா, நல்லா சாப்பிடு ராசான்னு ஆற்றமையோடு அவர் சொன்ன கணம் அப்படியே கூனி குறுகி போனேன். தலையணை நனைய நனைய அழுத நாள் அதுதான். இப்போ நினைச்சா நிம்மதி தர்ற ஒரு அழுக அப்படின்னு சூர்யா அவர்கள் வசந்த் சார்க்காக எழுதின ஒரு கடிதம் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பாராட்டுக்களை தன்னோட மாணவனுக்காக ஒரு ஆசிரியர் கொடுத்திருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் யாரெல்லாம் சூர்யாவோட சூரரை போற்று படத்தை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா எந்த சீன் நீங்க தி பெஸ்ட்னு அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல சூர்யா படம் முழுக்க மாஸ் பண்ணிட்டாரா? உங்களோட கருத்துக்கள் என்னவோ அது கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.